மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாம், கேரளா, புதுச்சேரியில் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் 23ஆம் தேதி ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாகவும் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பிரச்சார களத்தில் சோசியல் மீடியாக்களின் பங்கு அதிகம் உள்ளது. அதே சமயம் AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி செய்திகளும் வேகமாக பரவுவதாக தேர்தல் கமிஷனுக்கு புகார் சென்றது. இதையடுத்து தேர்தல் கமிஷன் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அரசியல் கட்சிகள், சமூக ஊடகங்கள் போலியான செய்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். AI முறையில் உருவாக்கப்பட்ட தகவல்களில் அவை AI முறையில் உருவாக்கப்பட்டவை என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். AI முறையில் சித்தரிக்கப்பட்ட தகவல்களை உருவாக்கிய நிறுவனம் பற்றிய தகவல்களும் இடம்பெற வேண்டும். டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்ட அல்லது AI முறையில் உருவாக்கப்பட்ட தகவல்களில் போலியான அம்சங்கள் இருந்தால் அதை கண்டறிந்த 3 மணி நேரத்திற்குள் அவற்றை உடனே நீக்க வேண்டும். அரசியல் கட்சிகளும் சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நிறுவனங்களும் இதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ஓட்டுப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர அமைதி நேர காலத்தில் எந்தவிதமான தேர்தல் தொடர்பான பிரச்சாரமும் மேற்கொள்ளக்கூடாது. டிவி, ரேடியோ, சமூக ஊடகம் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. தேர்தல் கமிஷனின் தகவல் தொழில்நுட்பத்துறை சிறப்பு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷன் எச்சரித்துள்ளது.